Hi everyone, welcome to BA in Action. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வேல்யூ ஃப்ரீ செட்டிங்ஸில் இன்டெப்த்தாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான வீடியோஸில் எல்லாமே பிவட் டேபிள்னு பார்த்துங்க பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் ஆட் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஆஸ் யூஷுவல் எடுக்கிற மாதிரி நான் ஒரு சேல்ஸ் டேட்டா தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க ஒரு ரேஞ்சா குரூப் பண்ணி பிரேக் பண்ணோம். அதாவது பிவட் டேபிள் எப்படி குரூப்பிங் பண்ணலான்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்க பார்க்காட்டி மேலே கார்டில் நெட் பண்றேன், அதை செக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் ஆல்சோ நான் எப்படி நம்பர் ஃபார்மேட் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட்டேஷன் அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போறோம். பை டிஃபால்ட்டாவே நாங்க ஒரு வேல்யூ எடுக்கும்போது அது வந்து சம்மா தான் பிவட் டேபிள் வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நாங்க இது எப்படி இந்த சம்ம வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது சம்முக்கு பதிலா அவரேஜ், மேக்ஸிமம் எல்லாம் வேணும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில குயிக் டிப்ஸ். இப்போ நீங்க பிவட்ல பாத்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. பட் இந்த இடத்துல நீங்க எல்லாமே லைக் சம், அவரேஜ், மேக்ஸிமம் எல்லாம் போட்டு போறீங்க. ஸோ இந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதை நீங்க இப்போ ப்ராஃபிட்னு ரீநேம் பண்ணி இது ரீநேம் ஆகாது. ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கொலம் இருக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா அது ப்ராஃபிட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பிவட் டிடெக்ட் பண்ணாத ஒரு கொலம். ஸோ நாங்கள் ப்ராஃபிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் இன்னொரு ப்ராஃபிட்டை இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாங்க் ரோஸ் எல்லாம் வந்து அண்ட் ஆல்சோ இந்த நம்பர் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்பர் ஃபார்மேட்டிங் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்க் ரோஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்லியர் வேறு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்க்க செக் பண்ணிடுங்க. இங்கே செஞ்சு காட்டுறோம். ஸோ ஒரு ஃபீல்டை ஒரு பர்டிகுலர் ரோவை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் போட் ஃபீல்ட் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் இங்கே லே அவுட் அண்ட் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் ஷோ ஐட்டம்ஸ் வித் நோ டேட் அன்டிக் ஆகிடும். அதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்கன்னா பிளாங்க் ரோ இருக்க எல்லா டேட்டாவும் இல்லாமல் தென் எனக்கு இந்த ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வேல்யூ செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் இந்த சம்முக்கு பதிலாக எனக்கு ஒரு அவரேஜ் தான் தேவை. ஸோ இங்கே அவரேஜை கிளிக் பண்ணுறேன். இங்கே அவரேஜ் ப்ராஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்பர் ஃபார்மேட் போயிட்டு அதாவது லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் நான் அந்த நம்பர் ஃபார்மேட்டிங் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு கஸ்டமா ஒரு நம்பர் ஃபார்மேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ என்கிட்ட கஸ்டம் நம்பர் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். நீங்க ஓகே பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த காலம் நியூஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுது. அந்த நம்பர் ஃபார்மேட்டிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துது. ஸோ இப்போ இந்த நம்பர் ஃபார்மேட்டோட எனக்கு அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த பர்டிகுலர் டேபிள்ல இருக்க மேக்ஸிமம் வேணும்னா அகெயின் இன்னொரு காலம் ஆட் பண்றேன். இங்க போயிட்டு வேல்யூ ஃபீச்சரிங்ஸ்ல போயாச்சு. That's the maximum content. Again, என்னோட சேம் நம்பர் ஃபார்மேட்டை கொடுத்துட்டு ஓகே பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரியே எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ப்ராஃபிட், ஆவரேஜ், மேக்ஸிமம். ஸோ ஒரே டேபிள்ல நாங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது என்னது நாங்க இந்த ப்ராஃபிட் எடுத்து ஒன் டே எடுத்து மாத்திக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் காலம்ஸ் போட்டோம்னா எங்களுக்கு அனலைஸ் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு இதுவும் இருக்குது வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ரொசஸ் தான் இருக்குது. பட் நமக்கு இது வந்து என்ன சொல்றது டோட்டல்ல இது எதனா பெர்சன்டேஜ் செல் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றது அந்த கால்குலேஷன்ஸ் மேக் பண்றது ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வரது ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அகெயின் நாங்க இன்னொரு கால்குலேஷன் பண்ண தான் வேணும். எது மோஸ்ட் ப்ராஃபிட் மோஸ்ட் ப்ராஃபிட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதுக்கு நாங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஷோ வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல இது என்ன ஃபீச்சர்ஸ். ஏன்னா நான் இதில் வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறது இல்லை, 2 3 தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நம்பர் பெர்சன்டேஜ் ஆஃப் பிராண்ட் அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2018 24% தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. மீதி எல்லா ப்ராஃபிட்டுமே 70% தான் வந்திருக்கு. 70% வந்திருக்கு 2019 இருக்கு. ஸோ இது ஒரு பிரேக் டவுன் மாதிரி காட்டும். ஸோ அதே மாதிரி நாங்கள் இதை அண்டோ பண்ணுறோம். அண்ட் இன்னொரு ப்ரொசஸ் பண்ணி
value sales percent grand total. இது வந்து percentage of total sales. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு அதுக்கான வேல்யூவும் வருது அண்ட் ஆல்சோ இந்த பர்சன்டேஜும் வருது. ஸோ காஸ் இப்படி தான் என்ன சொல்றது, ஷோ வேல்யூ அஸ் என்ன ரேஞ்சை மாற்றி மாற்றி நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நிறைய டைப் இருந்துச்சு. ஸோ கீழே எக்ஸசைஸ் ஃபைலும் அண்ட் இந்த ஃபைலோட லிங்க் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம போயிட்டு அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் கொஷன் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் காஸ். See you in the next video.